இருக்கும் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னா, ஒளியாய் பிறந்து இருளை மாற்றி துக்கத்தை சுமந்து வியாதியை சொஸ்தமாக்கி பாவத்திலிருந்து ஒரு கழுவுதலை உண்டு பண்ணி பூமிக்குள்ள போய் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்தில் இருக்கிறார் பாருங்க. அதை கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். ஏசு எல்லாருக்குள்ளயும் பிறந்திருக்கிறாரு, சிலருக்கு பிறக்க போறாரு. இனிமே ஏசு சிலருக்கு பிறந்துட்டாரு, சிலருக்கு பிறக்க போறாரு. சரி, பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பிறக்க போறவங்களுக்கு என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு அதுதான் செய்தி. இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஏசு பிறந்தார் பிறந்தார் பிறந்தாருன்னு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். பிறந்தார் 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 நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா பிறந்த ஏசு என் வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியணும். ஒண்ணு. ரெண்டாவது, இனிமே என் வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? செய்ய போறாரு, செய்ய மாட்டாரா? செய்வாரு. இப்ப இன்னைக்கு எல்லா முகங்களையும் பாத்துக்கோங்க. இதே போல நன்றி ஜப கூட்டம்னு ஒண்ணு இருக்கு, வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு. அப்ப எனக்கும் இயேசுக்கும் என்ன உறவு, அதை பேச போறேன். இப்ப நீங்க சொல்லுவீங்களே, இப்ப இவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? இவரை பார்த்தா இவர் என் பையன் மாறின்னுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்களா? அது போல உங்களுக்கும் இயேசுக்கும் என்ன உறவுன்றதை தான் பேச போறோம், பேசி ஜெபம் பண்ண போறோம். ஆனா அந்த கூட்டத்துல என்ன பண்ணோம்? சாயந்தரம் கட்டாயமா எல்லாரும் கலந்துக்கணும். சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அந்த நன்றி ஜப கூட்டத்துல என்ன பண்ண, எல்லாரும் கலந்துகிட்டு இயேசுவோட இன்னும் அடுத்த வருஷமும் உறவா இருக்குது. உறவுல இந்த வருஷம் விரிசல் இருக்கலாம், அடுத்த வருஷம் விரிசல் இருக்கக்கூடாது. அதனாலதான் இயேசுக்கு எனக்கு என்ன உறவு அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தானே. அப்ப கட்டாயமா என்ன பண்ண, எல்லாரும் சாயந்தரம் கலந்துக்கணும். சரி, நான் மறுபடியும் அந்த தலைப்புக்கே வருவோம். இயேசு ஏன் பிறந்தாரு? ஏன் பிறந்தாரு பாருங்க. தெய்வமா இருந்தவர் மனுஷனாய் பிறந்து மறுபடியும் எங்க போயிருக்கிறார்? பரத்திற்கு போய் தெய்வமா இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வெளிச்சம் கிடையாது, மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, வியாதியில இருந்து விடுதலை கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது, நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது, இப்ப சபையும் கிடையாது. கரெக்டா? சரி, இப்ப நான் நேரடியா செய்திக்குள்ளே போறேன். உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா இயேசு, இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? இம்மானுவேல். இயேசு நம்மோடு இருக்கிறார். இதுதான் செய்தி. இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்ப திருப்பி சொல்லணும், இயேசு 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 நம்மோடு இருந்து என்ன செய்ய போறாரு? அதான். இப்ப நான் இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வேன், என்னென்ன நன்மை செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்னு தெரியுமா? இப்ப என் பிள்ளைங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் எனக்கு தெரியும். இப்ப நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். நமக்கு என்ன நன்மை செய்ய போறார், என்ன நன்மைலாம் செய்வார், எந்த சூழ்நிலையில என்னென்ன செய்வார்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போதும், அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரி, எடுத்துக்கொள்ளும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 7:11. நீ உன் அடையாளத்தை வேண்டிக்கொள், கேட்டுக்கொள் என்று சொன்னார். 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே அடையாளத்தை கொடுப்பார், குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரத்துல கேளு, அவர் ஆழத்திலாகட்டும் உன்னதத்திலாகட்டிலும் ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு. ஒரு கன்னிகை ஒரு குழந்தைய பெத்தெடுப்பாங்க, அவங்களுக்கு இம்மானுவேல்னு பேரு வைங்க அப்படின்னு சொன்னார். இது யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ஆகாஸ் எனும் ராஜா கிட்ட சொன்னார். ஆகாஸ் எனும் ராஜா கிட்ட சொன்ன வார்த்தை தான் இது. இப்ப இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்மானுவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல இம்மானுவேல் பேர் வைங்கன்னு சொல்றார். அப்ப இயேசு நம்மோடு இருக்கிறார். இததான் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனத்துல, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார்.
இயேசு என்னோடு இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையாங்க, யார் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ விட்டுட்டு போறாங்களோங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அப்ப இதுதான் இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இம்மால பேர் வை, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை வந்தது, எந்த சூழ்நிலையில இதை சொன்னார்? இப்ப நான் உங்களை பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, பாஸ்டர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பாஸ்டர் ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன், ஃபர்தரா படிக்கலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வரீங்கன்னா, அப்ப ஒரு ஆலோசனை, இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரே லைன் தான், இயேசு உங்களோடு இருக்கிறார். அப்ப இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இம்மானுவேல் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி. இந்த ராஜாக்கு என்ன பிரச்சனை வந்தது? இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இப்படிதான் சில பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறோம், ஆனா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையை தாண்டிதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? அதே ஏசியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் எனும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீம் எனும் சிரியாவின் ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா எனும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, ஒரு யுத்தம் வருது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு யுத்தம் வருது, இந்த மனுஷனுக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருது. இந்த ரேத்சீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அணை, தடுக்கிற வல்லமை. எப்படியா? அணைன்னு அர்த்தம், தடுக்கிற வல்லமை. இந்த பெக்கா அப்படின்னா எடை, பலமான அர்த்தம், எடை. அப்ப இன்னைக்கு எது உங்களுக்கு விரோதமா வந்திருக்கு? தடுக்குதா? பலமா தடுக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட நான் இருக்கிறேன், உங்களோட நான் துணை நிற்க உன்னை தடுப்பவன் யார்? நான் துணை நிற்க உன்னை யார் தடுக்க முடியும்? உன்னை யாரும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சனைல இருக்கிறான் இவன். இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைல எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒரு பலமான காரியம் எனக்கு முன்னாடி நிக்குது. ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். பாருங்க, அதே 2வது வசனம், சிரியா எப்ராஹிமை சார்ந்திருக்கிறவர்கள் என்று தாவீது குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காற்றில் அசைகிறது போல அசைந்தது. பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்த உடனே இங்க ஜனங்களோட இருதயம் எப்படி இருக்கா? காட்டுல மரம் மரம் ஒராசம் பாத்தீங்களா? எப்படி ஒரு சத்தம் கேட்கும்? ஒரு சைலண்டான இடத்துல மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் ஒராசினா எப்படி சத்தம் கேட்கும்? அப்படி சத்தம் கேக்குதான் இருதயத்துல. இருதயத்துல அப்படி ஒரு சத்தம் கேக்குதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது இருதயம் படபட படபட அடிக்கும் பாருங்க. அது டிடிஎஸ்ல கேட்டா எப்படி இருக்கும்? ஸ்பீக்கர்ல கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஹார்ட் சவுண்ட, அந்த மாதிரி அவங்க சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அப்படி ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. அடுத்து என்ன நடக்க போகுது? வந்துட்டானே தடுக்கிற வல்லமை, பலமான வல்லமை வந்துருச்சே, என் குடும்பத்தை தடுக்க வந்துருச்சேன்ட்டு இந்த ராஜா எவ்வளவு கலங்கி போயிருப்பான். அந்த நேரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்து. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் சரி, எப்படிப்பட்ட தடுக்கிற காரியங்கள் வந்து நின்னாலும் சரி, இம்மானுவேல் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. இன்னைக்கு பிறந்த இயேசு பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, நீ பயப்படாத. உன் இருதயத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். உன் இருதயத்தின் சத்தத்தை உன் வீட்டுல இருக்கவங்க கேட்டாங்களோ இல்லையோ, உன் சொந்தக்காரங்க கேட்டாங்களோ இல்லையோ, உன் நண்பர்கள் கேட்டாங்களோ இல்லையோ, உன் இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம் போயிட்டு இருக்கு. என்ன சத்தம்? மரமும் மரமும் ஒராசுரா மாதிரி ஒரு சத்தம். ஒரு காட்டுக்குள்ள 2 மரங்கள்ல ஒராசுனா என்ன சத்தம் கேட்கும்? ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். அது போல உன் இருதயத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சிரியாரோடும் அந்த ரேத்சீம் ரெமாலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் மித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க, 2 கொல்லிக்கட்டைங்க. 2 எப்படியா? கொல்லிக்கட்டை மாதிரி இருக்கு உனக்கு முன்னாடி. இதை பார்த்து உன் இருதயம் துவள வேண்டாம். இன்னைக்கு 2வது வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க, உங்க முன்னாடி இருக்கிற கொல்லிக்கட்டையை பார்த்து நீங்க இருதயம் துவளவே வேண்டாம். இம்மானுவேல் ஆகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். இந்த ஆகாசுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஆகாசுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இது முன்னாடி 2 நிக்குது பாரு பிரச்சனை உனக்கு முன்னாடி. உன் வாழ்க்கையில இப்போ தடையா வந்து நிக்குது பாரு, அது 2ஓ 3ஓ, அதை பார்த்து நீ துவளவே துவளாதன்னா என்ன அர்த்தம்னா, உன் இருதயத்துல அதை பத்தி பயப்படவே வேண்டாம். அதை பத்தி நீ பயப்படவே வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, அந்த நம்ம வாசிச்சோம் இல்லையா அந்த வசனம், 7ஆம் அதிகாரம் 11வது வசனம்,
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள். இன்னைக்கு ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அடையாளம். நீங்க பிறந்துட்டீங்க, நீங்க பிறந்தது ஒரு அடையாளம். ஆனா என் வாழ்க்கையில ஒரு அடையாளம் தேவை. எனக்கு விரோதமா பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார் முதல் வார்த்தையை, பயப்படாத, பயப்படாத. உன் இருதயத்தின் சத்தத்தை நான் கேட்டுட்டேன். உன் இருதயம் தோழ வேண்டாம். இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை, பயப்படாத. உன் இருதயம் துவள வேண்டாம். உன் இருதயம் என்ன பண்ண வேண்டாம்? துவள வேண்டாம். அவன் 2 பேரும் கொல்லிக்கட்டை. என்னை பொறுத்த வரைக்கும், உன்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனை. அந்த 2 பேரும் கொல்லிக்கட்டை. அதை பார்த்து நீ பயப்படாத. அந்த பிரச்சனை என்னுடையது. அப்ப எந்த காரியத்தை குறித்து பயந்து வந்திருக்கிறீங்க? எனக்கு வாழ்க்கையில எந்த காரியம் இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா நிக்குது? அது சரீர பிரகாரமான பிரச்சனையோ, மன ரீதியான பிரச்சனையோ, பண ரீதியான பிரச்சனையோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உங்க இருதயத்துல அந்த கவலைப்படாதீங்க. அவங்க ஆலோசனை நிலைய நிக்காது. பாருங்க 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. உனக்கு விரோதமா வந்து ஒரு ஆலோசனை பண்ணின்னு இருக்குது, பிரச்சனை பண்ணுது, போராட்டம் பண்ணுது, கவலையே படாது. அந்த ஆலோசனை நிலை நிற்காது. உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் நிலை நிற்கவே நிற்காது. அப்படின்னா என்ன பண்ணும்? இயேசு நம்மோடு இருக்கணும். அந்த இடத்துல ஆகாஷ் ராஜாக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இம்மானுவேல்னு பேர் வை. அப்படின்னா நீ உன் இருதயத்துல இயேசு பறக்கிறதுக்கு இடம் கொடுப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உன் பயத்தை நான் மாத்திடுவேன். அந்த கொல்லிக்கட்டையை நான் அறிக்கை பண்ணிடுவேன். உன் இருதயம் துவளவே வேண்டாம். நீ அதை பத்தி கவலையே படாத. அப்ப இன்னைக்கு உன் முன்னாடி என்ன பண்ணாது? எந்த வல்லமையும் நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இம்மானுவேல் இயேசு பிறந்திருக்கிறார். பிறந்தவர் என்னை பார்த்து முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறார்? முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? 7வது வசனம் 6வது வசனத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் பிறந்த அன்னைக்கு உங்களை பார்த்து அப்படியே அமர்ந்து வேடிக்கை பாருங்க. உங்க பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். அமர்ந்திருக்கப்பார். அந்த கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படாது. உன் இருதயம் இனிமே என்ன பண்ண வேணாம்? துவள வேண்டாம். ஏதோ ஒரு பாரத்தோடு இருதயத்தை துவள வைக்கிற பத்தியா, அது வேண்டாம். இனிமே நான் உன் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப இயேசு என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மானுவேல், இயேசு என்னோடு இருக்கு. இயேசு என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமா கொல்லிக்கட்டை வந்தாலும் சரி, எனக்கு விரோதமா கொல்லிக்கட்டை வந்தாலும் சரி, இது வரைக்கும் என் இருதயம் தோல்விட்டு இருந்தது, என் இருதயம் போராட்டத்துக்குள்ள இருந்தது. இனிமே நான் போராட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. அவன் ஆலோசனை நிலை நிற்காது. உங்களுக்கு விரோதமா சொல்ற எந்த ஆலோசனையும் நிலை நிற்காது. பொல்லாத ஆலோசனை கொடுத்து குடும்பத்தை பிரிக்கிறது, பொல்லாத ஆலோசனைக்குள்ள போய் வாழ்க்கையை தொலைக்கிறது. இனி அந்த ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில வேலை செய்யாது. சரி, இப்ப இயேசு நான் ஒரு அந்த வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இம்மானுவேல் இயேசு நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில இந்த ஆகாஷ் ராஜாக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட ஆண்டவராக இயேசு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கும், அவர் எப்படி இருக்கிறார், இதையும் தெரிஞ்சுப்போம். இப்ப முதலாவது ஆண்டவர் என்ன பார்த்து இன்னைக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, பயப்படாத. அந்த கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படாத. உன் இருதயம் தோழ வேண்டாம், உன் இருதயம் தோழ வேண்டாம். அவங்க ஆலோசனை உனக்கு நிலையா நிக்காது. அவங்க ஆலோசனை உங்க வாழ்க்கையில என்ன ஆகாது, ஒன்னும் பண்ண முடியாது. சரி, எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 46:7. போதும் 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 போதும். எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? இயேசு நம்மோடு சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். சிங்கிளா இல்லைங்க, சேனையா இருக்கிறார். கவுண்டே பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்லுவேன், ஒரு தனியாளா போனா கூட நம்மளை பார்த்து பயப்படணும். அது ஒண்ணு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல மென்டல் ஃபிட்னஸ். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே, எக்ஸசைஸ் பண்ணிடணும். மென்டல் ஃபிட்னஸ் எங்க வருது தெரியுமா? கடவுளுக்குள்ள வரும்போது வந்துடும். அப்ப என்னன்னா, நான் தனியாள் இல்லடா, என் பின்னாடி கோடி கோடி கோடியா இயேசு சேனையின் கர்த்தரா இருக்கிற. இப்ப இன்னைக்கு இயேசு நம்மோடு இருக்கிறாருன்னா, முதலாவது உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ பயப்படாத. அந்த கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படாத. உனக்கு விரோதமா வந்தவனை பார்த்து பயப்படாத. நீ அப்படியே உன் இருதயம் துவள வேண்டாம். நீ அமர்ந்திருந்து பாரு, அவங்க ஆலோசனை நிக்கவே நிக்காது. 2வது சொல்றாரு, ஏன் தெரியுமா? நான் சேனையின் கர்த்தரா உன்னோட இருக்கிறேன். உனக்கு விரோதமா எப்படிப்பட்டவன் யுத்தம் பண்ண வந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். சரி, சேனையின் கர்த்தரா வந்து என்னங்க செய்ய போறாரு? அடுத்த டவுட் வரும்ல. சரி, நம்ம பின்னாடி இப்ப இருக்கிற பசங்க பாஷையில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நிறைய புள்ளிங்க இருக்கு. என் பின்னாடி நிறைய புள்ளிங்க இருக்கு. அது கொஞ்சம் ஹை லெவல்ல போனா, என் பின்னாடி நிறைய கட்சிக்காரங்க இருக்காங்க. அது கொஞ்சம் மேல போனா, என் பின்னாடி எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா?
எனக்கு எத்தனை போலீஸ் தெரியும் தெரியுமா? எனக்கு எவ்வளவு வக்கீல் தெரியும் தெரியுமா? எவனும் இயேசு தெரியும் சொல்றது இல்லை. இயேசு தெரியும் சொல்றது இல்லை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சேனையின் கர்த்தரா நம்ம பின்னாடி இருக்கிறாருன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் சொல்றேன் பாருங்க, 9வது வசனம், அதிலே வாசிங்க. யுத்தங்களை ஓய பண்ணுவார். இன்னைக்கு இயேசு என்னோடு இருக்கிறார், சேனையின் கர்த்தரா இருக்கிறார்னா என் யுத்தம் இனிமே அவருடைய யுத்தம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு? சரீரத்துல ஒரு யுத்தம், வாழ்க்கையில யுத்தம், குடும்பத்துல யுத்தம். நான் சொல்றேன், எல்லா யுத்தங்களும் ஓய பண்ணுவார். இனி யுத்தம் உங்க வாழ்க்கையில இல்லைங்க. இனி உங்க வாழ்க்கையில யுத்தமே கிடையாது. சிலருக்கு வாழ்க்கையில யுத்தம், சிலருக்கு குடும்பத்துல யுத்தம், சிலருக்கு பிள்ளைகளால யுத்தம், சிலருக்கு வியாதினால யுத்தம், சிலருக்கு கடன்னால யுத்தம். நான் சொல்றேன், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, சேனைகளின் கர்த்தருடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சேனையா இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் உன் பிரச்சனைய. இப்ப நான் தனியா போறேன், ஒரு 50 பேர் சேர்ந்து நான் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது சேனைகளின் கர்த்தரோட போறேன்னு வச்சுக்கோங்க, மரண அடி, அந்த அடி சொல்லவே முடியாது, அந்த அடி சொல்லவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற பாருங்க, உனக்கு விரோதமா ஒருத்தன் யுத்தம் பண்ண வரானா அந்த யுத்தம் இனிமே எந்து. முதலாவது ஆண்டவர் சொன்னார், இமானுவேலாய் பிறக்கிறேன், இமானுவேலாய் பிறந்திருக்கிறேன் உனக்காக, உன் வாழ்க்கையில இனி நீ பயப்படாத, இனி உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த கொல்லிக்கட்டைகளோட ஆலோசனை நிலை நிற்பதில்லை. இன்னைக்கு சொல்றாரு, ஏன் தெரியுமா? நான் சேனையின் கர்த்தரா உன்னோட இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? சேனையா இருக்கிறேன். என்னவே முடியாது. இருந்து என்ன பண்ண போறேன்? உன் யுத்தத்தை நான் ஓய பண்ண போறேன். எதை கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சிலர் மனுஷங்க குடும்பத்துல யுத்தம், சிலருக்கு வெளியே யுத்தம், சிலருக்கு மனசுக்குள்ள யுத்தம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் யுத்தத்தை நான் என்ன பண்ண போறேன்? ஓய பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, அதே 9வது வசனம் வாசிங்க. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இந்த இரண்டுமே சாத்தானுடைய ஆயுதங்கள். இந்த வில்லு ஈட்டி, இந்த வில்லு ஈட்டி எது ஆயுதமா? சாத்தானுடைய ஆயுதம். இப்ப எத்தனை பேரோட வாழ்க்கையில சாத்தானோட ஆயுதம் இருக்கு? சாத்தானோட ஆயுதம் கண்ணுக்கு தெரியாதுங்க. நிஜமான வில்லு ஈட்டி கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சாத்தானோட ஆயுதம் கண்ணுக்கு தெரியாது. வார்த்தையில வரும் ஒரு பிரச்சனை. வார்த்தை ஈட்டி மாதிரி வரும். 2 லைன் தான் பேசியிருப்பாங்க, 2000 விஷயம் யோசிக்கிற மாதிரி ஆயிடும். பயங்கரமான காரியங்கள், சாத்தானுடைய ஆயுதங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், ஏன்னா நான் சேனையின் கர்த்தரா உன்னோடு இருக்கு. கிறிஸ்துமஸ் நற்செய்தியோட முதல் வார்த்தை, கிறிஸ்துமஸ் நற்செய்தியோட முதல் வார்த்தை, நீ பயப்படாத, நீ பயப்படாத, அந்த கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படாத, உன் இருதயம் தோழ வேண்டாம், அவங்க ஆலோசனை நிலை நிற்பதில்லை. காரணம், நான் சேனைகளின் கர்த்தரா உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்திற்கு விரோதமா யுத்தம் யாராலையும் செய்ய முடியாது. உன் பிள்ளைங்களுக்கு விரோதமா யாரும் யுத்தம் செய்ய முடியாது. உன் படிப்புக்கு விரோதமா யாரும் யுத்தம் செய்ய முடியாது. உங்க பொருளாதார காரியத்துக்கு யாருமா யுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா யுத்தம் என்னுடையது மட்டும் இல்ல, சாத்தானின் ஆயுதங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார் எனக்காக யுத்தம் செய்யும்படி. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இயேசு என்னங்க சவுண்டே வர மாட்டேங்குது, யாருக்குமே யுத்தம் பண்ண. ஏசு நம்மோடு இருக்கிறார். ஏசு நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பக்கத்துலன்னு சொல்றாரு, பயப்படாத. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும்டா, பயப்படாதுடா. எவ்வளவு பெரிய கொல்லிக்கட்டை வந்து நிக்கட்டா, உன்னை எரிக்கிறதுக்கு பயப்படாதுடா. உன் இருதயம் ஏன்டா அலைப்பாயுது, பயப்படாத. அவங்க ஆலோசனை நல்லா நிக்காது. ஏன்னா என் ஆலோசனை நீ பிடிச்சி கேட்டுட்டு இருக்க. நான் எதுக்குதான் ஒரு பேர் இருக்கு, இயேசுக்கு ஆலோசனை கர்த்தர். என்னோட ஆலோசனைக்குள்ள இருக்கிற உனக்கு அவன் விரோதமா ஆலோசனை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, எப்படி தெரியுமா இருக்கேன், அவன் கூட சேனைகளின் கர்த்தரா இருக்கிறேன். உன் யுத்தம் இனிமே என் யுத்தம், உன் குடும்பம் என் குடும்பம், உன் வாழ்க்கை என் வாழ்க்கை. உனக்கு விரோதமா சாத்தானின் தந்திரங்கள் எப்படி வந்தாலும் சரி, அந்த சேனைகளின் கர்த்தரா நான் இருந்து முடிக்க போறேன். இதுதான். இப்ப அடுத்தது அதே 9வது வசனம் மறுபடியும் வாசிங்க. ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பிலே சுட்டெரிக்கிறார். இந்த ரதம்னா என்ன தெரியுமா? இயேசு நம்மோட ரதம் என்பது மனுஷனுடைய மேன்மையை காமிக்குது. மேன்மை எப்படி? நாம யார மேன்மை பாராட்டணும்? இயேசுவை மேன்மை பாராட்டணும். ஆனா மனுஷன் என்ன பண்ற? மனுஷனே மேன்மை பாராட்டுகிறது. எப்படி தெரியுமா? இது நான் கட்டின வீடு தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு தெரியுமா? இது நான் வாங்கின பைக்கு தெரியுமா? இது நான் வாங்கின சைக்கிள் தெரியுமா? இல்ல, இதுக்கு பின்னாடி இயேசு கட்டினாருங்க, இயேசு கொடுத்தாருங்க, அப்படி மகிமைப்படுத்தணுமே தவிர இந்த மேன்மை வருது பாத்தீங்களா? இந்த மேன்மைய
டோட்டலா காலி பண்ற சேனையின் கர்த்தரா இருக்கிறார். இன்னைக்கு பிறந்திருக்கிறவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய உதவிகளையும் செய்யறாரு, நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் எடுத்துறாரு. சங்கீதம் 27 இப்படியா சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். தன்னைத்தானே மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மை உண்டாக்கின இயேசுவை மேன்மை பாராட்டணும். அப்பதான் அவர் சேனைகளின் கர்த்தர், அப்பதான் அவர் சேனைகளின் கர்த்தர், அப்பதான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அப்பதான் உங்களோடு இருப்பார். உங்க பயம் மாறும். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட எழும்பி வந்தாலும் நான் முன்ன நிக்கிறேன்டா, நீ உட்கார்றா. அப்ப முதலாவது இன்னைக்கு இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். முதல் வார்த்தை சொல்லி இருக்கிறார், பயப்படாத. உன் இருதயம் தோழ வேண்டாம், அந்த 2 கொல்லிக்கட்டைக்கு பயப்படாத, அவங்க ஆலோசனை நிலை நிக்காது. காரணம், சேனைகளின் கர்த்தரா நான் இருக்கிறேன். உனக்கு விரோதமா யார் யுத்தம் பண்ண வந்தாலும் சரி, அந்த யுத்தம் என்னுடையது. ஆனா நீ மேன்மை, யுத்தத்தில் ஜெயிச்ச பிறகு மேன்மை பாராட்டத, நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாத. இயேசு என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார், இயேசு என்னை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அப்படி சொல்லு. இப்ப 2வது காரியம் சொல்றேன், இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார்னா அடுத்தது என்ன நடக்கும்? சேனைகளின் கர்த்தரா இருந்தார். இப்ப எடுத்துக்கொள்வோம், என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்கள் காத்த மேல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். இங்க யோசுவாவும் காலேபும் சொன்னது, இயேசு என்னோட, இப்ப சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அப்ப எதை பார்த்து இனிமே பயப்படக்கூடாது, அதை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதை பார்த்து பயப்படாதப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மோசே என்ன பண்றாரு, நான் சுருக்கமா சொல்றேன். இந்த 12 பேரை வேவு பார்க்க அனுப்புறாரு. ஒரு இடம் எப்படி இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்கப்பா, அந்த இடத்த நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்த்துட்டு வந்தவனுங்களா 10 பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ எங்களால முடியாது, ஐயோ எங்களால இது ஜெயிக்க முடியுமா, இது பெரிய வல்லமையா இருக்கு, அங்க ராட்சச மனுஷங்க இருக்காங்க, அவனுங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனா 2 பேரும் சொல்றாங்க, நம்ம ஈஸியா அதை ஜெயிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம், அதே என்னாகமம் 13:31 வாசிங்க. என்னாகமம் 13. பாருங்க, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு என்ன இருக்கு, ஆனா இங்க வார்த்தை எப்படி பாருங்க, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், எங்களை பார்க்கிலும் பலவான்கள் சொல்றாங்க. அடுத்த அதே 32வது வசனம், நீங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசத்தின் தன் கொடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள், கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லதை விட்டுட்டு நாங்க பார்த்தெல்லாம் பெரிய மனுஷங்க. இப்படிதான் போராட்டம் வரும்போதெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம், என் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா, என் வியாதி எவ்வளவு பெருசு தெரியுமா, என் கடன் எவ்வளவு பெருசு தெரியுமா, என் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா. ஏங்க, அதை விட பெரியவர் நம்ம கூட இருக்கிறார், அதை விட பெரிய இயேசு நம்மோடு இருக்கிறார். பாருங்க, ஆனா இந்த காலேபும் யோசுவா மட்டும் சொல்றாங்க, நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்ப ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி நான் ஜெயிக்க போறேங்க, இது எப்படி, இது என்ன ஜெயிச்சிரும் போல இருக்கேன், நான் தோத்துருவோம் போல இருக்கேன். ஆனா நான் சொல்றேன், விசுவாசத்தை பேசுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார், நீங்கள் விசுவாசத்தை பேசுங்க. அவன் சொன்னா பாருங்க, நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, சொன்னா நிழல் அவர்களை விட்டு போயிட்டுன்னு சொல்றான். அப்படின்னா இந்த இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வார்த்தை பாத்தீங்களா, வாட்சி பாத்தீங்களா, எடுப்போம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சோமா? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானோட நிழல் எல்லாமே விலகி போகும். இயேசு உங்களோடு இருக்கும்போது சாத்தானின் நிழல்னு ஒண்ணு இருக்கு, அந்த நிழல் என்ன ஆகும், நிச்சயமா விலகி போகும். யோசுவா 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 15:14. யோசுவா 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இருந்த சேத்சாய், ஆகாமின், தல்மாய் என்னும் ஏனோக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு, காலேப் என்ன பண்றான், துரத்தி விடுறானா. இப்ப இயேசு உங்களோடு இருக்கிறார்னா நீங்களே உங்களுக்கு விரோதமா வரக்கூடிய வல்லமைகளை துரத்துவீங்க. அவர் துரத்தணும்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு விரோதமா வரக்கூடிய வல்லமைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே துரத்த போறீங்க. முதல்ல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தார், யுத்தம் செய்தார். இப்ப ஆண்டவர் கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா வரக்கூடிய வல்லமைகளை நீங்களே துரத்துவீங்க. அதே நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், ஆகாமின், தல்மா என்பவர்களை வெட்டி போட்டார்கள். அப்ப இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு துரத்தி விட்டார்கள், இன்னொன்னு வெட்டி போட்டார்கள். அப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா பிசாசை துரத்த முடியும். நீங்க துதிக்கிறவர்களானால் பிசாசை அழிக்கவே முடியும். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிசாசு நிலையில துரத்தலாம். நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசை அழிச்சலாம். அப்ப இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ண போறேன்? நான் இனிமே பிசாசை துரத்தவும் செய்ய போறேன், பிசாசை அழிக்கவும் செய்ய போறேன். உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த சாத்தானின் நிழல் கிரியை செஞ்சுட்டு இருக்கு? சாத்தானின் நிழல் என்னென்ன கிரியை செய்துட்டு இருக்கு? சிலருக்கு வாழ்க்கையில நிறைய சாத்தானின் நிழல் இருக்கு, நமக்கு தான் தெரியல. நம்ம நிழல் தான் நமக்கு தெரியுது. சாத்தான் நிழல் நம்ம மேல இருக்கா, இயேசுவின் நிழல் நம்ம மேல இருக்கான்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இயேசு பிறந்திருக்கிறார், இமானுவேலாய் உங்களோடு இருக்கிறார். உங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு? சாத்தானை துரத்தவும் போறாரு, சாத்தானை அழிக்கவும் போறாரு. ஏன்னா நீங்க தான் செய்யணும் இல்லைங்க, நீங்க தான் செய்யணும்ல. ஒரு குன்ஃபு மாஸ்டர் நல்லா குன்ஃபு சொல்லி கொடுக்குறாரு, போய் 2 ஸ்டோக் வைனா வைக்கணுமே, வச்சா கீழே வேணுமே, இதுல வில்ல. அது போல ஓகேவா? அப்ப இன்னைக்கு இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட ராட்சச வல்லமா வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? துரத்த போறீங்க, அழிக்கவும் போறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் சொன்னேன் இம்மானுவேல், இயேசு நம்மோடு இருக்கிறார். முதல்ல நம்மளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? பயப்படாத, பயப்படாத. அந்த 2 கொல்லிக்கட்டையை பார்த்து பயப்படாத, உன் இருதயம் தவள வேண்டாம். அடுத்தது சொன்னாரு, என்ன சொன்னாரு? அவங்க ஆலோசனை நிலை நிக்காது. காரணம், சேனைகளின் கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன் யுத்தத்தை நான் நடத்த போறேன், உன் யுத்தத்தை நான் நடத்த போறேன். சாத்தானின் அம்புகள், சாத்தானின் ஆயுதங்களை நான் உடைக்க போறேன். அடுத்தது சொல்றாரு, உன்னோட நான் இருக்கிறேன், உன்னை கொண்டே பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டே பிசாசை துரத்த போறேன், உன்னை கொண்டே பிசாசுகளை அழிக்க போறேன், அசுத்த ஆவிகளை வல்லமைகளை அழிக்க போறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீங்கள் திடங்கொண்டு தைரியமா இருங்கள், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இங்க பாருங்க, இங்க நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ திடங்கொள், தைரியமா இரு. இந்த அசிரிய ராஜாவும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாத. அவனோடு இருக்கிற பார்த்து நம்மோடு இருக்கிற, அது 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நம்மோடு இருக்கிறவர். திருப்பியும் பாருங்க, இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிற. இங்கேயும் சொல்றான் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவளை தேற்றினான். யூதாவின் ராஜா எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினால ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு விரோதமா மனுஷங்க வந்தாலும் சரி, கொல்லாத வல்லமைகள் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, நம்ம அழிக்கக்கூடிய தேவையில்லாத கிரியைகள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை பார்த்து நீங்க திடங்கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. அடுத்த இயேசு பிறந்த நாள்ல இன்னைக்கு உங்களை பார்த்து அடுத்து சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க தைரியமா இருங்க, நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாம்சமான எண்ணம் இருக்கலாம், மாம்சமான புயங்கள் இருக்கலாம், ஆனா உங்களோட இருக்கிறது என்னுடைய கரம் இருக்கு. இது எந்த நேரத்துல யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு பார்ப்போம். இதே 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சனகரீப்னு ஒருத்தன் வந்திருக்காங்க, ஒரு வல்லமை. என்ன வல்லமை தெரியுமா? வசமாக்கிக்கிற வல்லமையா. இந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா, தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குரியதை யாராவது வசமாக்கி கொள்ளணும்னு நினைச்சா அந்த இடத்துல கர்த்தருடைய புயம் வெளிப்படும். இயேசு பிறந்தது எதுக்கு தெரியுமா? உங்களுடைய காரியத்தை யாராவது ஒரு வசமாக்கிப்பான். எப்படின்னா, ஒரு செல்போன் வச்சுக்கோங்களேன், அது எப்படியாவது அவன் கிட்ட வாங்கி, ஒரு நல்லா வச்சிருக்கான், அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அதை வசப்படுத்திக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் வசப்படுத்திக்கிறது என்ன தெரியுமா? உங்களோட பொருளை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது.
அது உங்க பலனோ, உங்க பணமோ, உங்க அந்தஸ்தோ, உங்க கௌரவமோ, உங்களுடைய எதிர்காலமோ, உங்களுக்கு உங்க வாழ்வின் ஆதாரமோ அதை வசப்படுத்திக்கிற ஒரு வல்லமை. அது அந்த வல்லமை வருது. இப்ப பாருங்க, அந்த வசந்த வாட்ச 2வது வசந்த வாசிங்க அப்படியே. இப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில யுத்தம் பண்ண நோக்கமா இருக்கு. இவங்களை என்ன பண்ணலாம், வீட்டுல என்ன பண்ணலாம், வேலையில என்ன பண்ணலாம், படிப்புல என்ன பண்ணலாம், எதிர்காலத்துல என்ன பண்ணலாம், இவங்களை ஏதாவது ஒண்ணு வசமாக்கிக்கிறது, இன்னொன்னு நோக்கமா இருக்குதான். இதெல்லாம் உங்க மேல நோக்கமா இருக்கு. யாரெல்லாம் உங்க மேல நோக்கமா இருக்கிறாங்க? ஆண்டவர் நோக்கம் தான் பரவாயில்ல. தேவையில்லாத உங்க மேல ஒரு வியாதி நோக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு தரித்திரம் நோக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு சாபம் நோக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பொல்லாத வல்லமை நோக்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை பார்த்துது. அதுதான் இந்த சனகரிப்பின் வல்லமை. ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு, அவனை பார்த்து நீ என்ன பண்ணாத, கலங்கவே கலங்காத. அந்த எருசலேம், நல்லா கவனிச்சு பாருங்க. சனகரிப் பத்தி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண. எருசலேம்னா சமாதானத்தை காமிக்குது. அப்ப இன்னைக்கு சமாதானமா இருக்கிற உங்க வாழ்க்கையில யுத்தம் பண்ண எது வந்தாலும் ஆண்டவர் அங்கே சொன்னாரு, திடன் கொள், தைரியமா இரு. இன்னைக்கு அடுத்த வார்த்தை உங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு புறப்பட்டு வர வார்த்தை என்ன தெரியுமா? தைரியமா இரு, தைரியமா இரு. உன் சமாதானத்தை குலைக்க எது வந்தாலும் சரி, நீ தைரியமா இரு. அதே அப்படியே வருவோம், பின்னாடி வருவோம். அதே 32ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் சனகரிப்பு வந்தாலும் சரி, அவன் உங்களுக்குரிய காரியத்தை வசம் பண்ணிக்க வந்தாலும் சரி, உங்க மேல் நோக்கமா இருந்தாலும் சரி, ஏன்னா மாம்ச புயம் இல்ல, அவனுடைய மாம்ச புயம் இல்ல, என்னுடைய புயம் உங்களுக்காக யுத்தம் பண்ணு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஊழியக்காரர் அவருடைய கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமா பின்னாக அதிகமாக பேச, இதெல்லாம் சொன்ன பிறகு கூட இவரு என்ன பாஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாரு, எங்க யுத்தம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பின்னாடி போய் பேசுறது. அப்படியே 18வது வசனம். அவர்கள் வந்தவன் என்ன பண்றான் பாருங்க, ஏதோ ஒரு, அதாவது அபகரிக்கிற ஒரு வல்லமை வந்துருச்சு, கண்ணோக்கம் வச்சிருச்சு. எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிச்சிடணும்பா, எப்படியாவது வாழ்க்கை அழிச்சிடணும்பா, எப்படியாவது பணத்தை அழிச்சிடணும்பா, எப்படியாவது நிம்மதி அழிச்சிடணும்பா, சமாதானத்தை அழிச்சிடணும்பான்னு ஒரு நோக்கம் போட்டு ஒரு திட்டம் போட்டுருச்சு. அவன் பாருங்க மேல நின்று எருசலேம் ஜனங்களை பயப்படுத்தி கலகம் பண்ணி நகரத்தை பிடிக்கும்போது அவர்களை பார்த்து யூத பாஷையில மகா சத்தமாக பாருங்களேன். இவ ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அப்படியே ஒரு கேங்கா மொத்த பேரும் வாசல் நின்று அப்படியே பயங்கரமா பேசினா எப்படி ஆகும்? அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள இந்த ஜனங்களை கொண்டு போறாங்க. 20வது வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியா ஆமோத்தின் குமாரனாகிய ஏசியா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இப்ப ஊழியக்காரனோடு சேர்ந்த ஒரு ஜபம். இங்க பிரச்சனை வந்துருச்சு, விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ராஜாவா இருந்தாலும் விசுவாசி தான் தீர்க்கதரிசிக்கு. இப்ப ஊழியக்காரங்கிட்ட போய் என்ன பண்றாங்க, 2 பேரும் வானத்தை நோக்கி அபயமிடுறாங்க, ஜபம் பண்றாங்க. எத்தனை பேர் ஜபம் ஒழுங்கா பண்றோம்? பிரச்சனை வந்தாதான் ஜபம் வரும். காலில் ஒரு வலி வந்தானா ஒரு ஜபம் வரும். ரோட்ல போகும்போது ஒரு பூனை எப்ப பார்த்தாலும் குறுக்க போனா ஒரு ஜபம் வரும். கரெக்டா போற வேலை தடையா இருக்கே, அப்ப ஜபம் வரும். ஏன்னா நம்ம ஜபமே பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி போற. சரி, 21வது. அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் சிரியாவுடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். எப்படி போனானா? நான் சொல்றேன், இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா உங்களை கண்ணிட்டு பாக்குறது, உங்களுக்குரிய காரியத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது செத்த முகமா போகும். இன்னைக்கு பிறந்த நாளுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா வந்தா அது செத்த முகமாவே போயிடும். அது என்னவாயிரும்? செத்த முகமாவே போயிடும். அப்ப அங்கே அவன் தேவனுக்கு கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிற்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். அவங்களுக்குள்ளேயே வந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? யுத்தம் பண்ணிட்டார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு வசமாக்குற வல்லமை வந்தாலும் சரி, அழிக்க நினைக்கிற வல்லமை வந்தாலும் சரி, சமாதானத்தை கெடுக்கிற வல்லமை வந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு விரோதமா எழும்புற வல்லமை வந்தாலும் சரி, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்திருக்கிறவன் மாம்ச புயத்துல வந்திருக்கான். ஆனா நான் யாருடைய பலத்துல வந்திருக்கேன்? இயேசுவின் பலத்துல வந்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இயேசு என்னோட பிறந்திருக்கிறார். இயேசு எனக்கு பிறந்த முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறார்?
சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாது. ஆகாசுக்கு பிறப்ப குறித்து நற்செய்தி சொல்லும் போது ஆகாசுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, பயப்படாது. இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், என்ன பார்த்து முதல் வார்த்தை என்ன சொல்றார்? நீ பயப்படாத. எதை பார்த்து பயப்படாத? உனக்கு விரோதமா நிக்கிற கொல்லிக்காட்டைகளை பார்த்து பயப்படாத. உன் இருதயத்துல என்ன வேணாம்? அந்த கலக்கம் வேண்டாம். உன் இருதயம் துவள வேண்டாம். உன் இருதயம் எதை பார்த்து பயப்பட வேணாம். அவர்களுடைய ஆலோசனை நிலை நிக்காது. ரெண்டாவது, நான் உன் கூட எப்படி இருக்கிறேன்? பிறந்த நானு சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன். இனி உனக்கு விரோதமான யுத்தம் என்னுடைய யுத்தம். உன் குடும்பத்துக்கு விரோதமான யுத்தம் என்னுடைய யுத்தம். உன் சரீரத்துக்கு விரோதமான யுத்தம் என்னுடைய யுத்தம். உன் பொருளாதார ரீதியான காரியங்களுக்கான யுத்தம் என்னுடைய யுத்தம். உனக்கு விரோதமா சாத்தான் அநேக ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது மட்டும் இல்ல, விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். அந்த 2 பேர் விசுவாசிச்சாங்க. பெரிய ராட்சச பேர் அங்க சொன்னார், ஆண்டவரே பயப்படாது, அவங்கள பார்த்துலாம் பயப்பட வேண்டாம், நான் அவங்களை மேற்கொள்வோம். அடுத்தது ஒரு ராஜாவுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? அவனோட இருக்கிறது மாம்ச புயம், உங்களோட இருக்கிறது கர்த்தருடைய புயம். சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துமஸ் நற்செய்தியில உங்களுக்கு நான் மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன், போதும். இதுக்கு மேல கிறிஸ்துமஸ் நற்செய்தி நான் என்ன சொல்றது? இதுக்கு மேல நற்செய்தி என்ன சொல்றது? இதுவே போதும் உங்களுக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேச ஏதாவது பேசுவான், இன்னும் 1/4 மணி நேரம் இதுக்கு மேல ஏதாவது பேசுவான். இதுவே போதும்னு நினைக்கிறேன். சின்னதா பெரியசா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது 1/2 மணி நேரம் செய்தியே போதும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாயை திறந்து சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? ஏசு எனக்காக பிறந்திருக்கு. எதுக்கு பிறந்திருக்கிறாரு? ஏசு என்னோட இருக்கும்படி பிறந்திருக்கிறார். எதுக்கு பிறந்திருக்கிறாரு? பிறந்தவர் என்ன சொல்றாரு? என்னை பார்த்து பயப்படாத, நான் இனி பயப்பட மாட்டேன். உங்க வாயில நீங்க தான் சொல்லணும், இனி நான் என்ன பண்ண மாட்டேன். என் இருதயம் இனிமே அந்த தோல் என்ற வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கா. என் இருதயம் இனி கலங்கவே கலங்காது. எனக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமை வந்தாலும் சரி, எனக்கு விரோதமா எப்படிப்பட்ட ஆலோசனை நின்னாலும் சரி, அது நிலை நிற்காது. நிற்குமா? நிற்காதா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இனிமே யுத்தம் எந்தில்ல. யுத்தம் யாருடையது? வாழ்க்கையில நடக்கிற யுத்தம் எல்லாம் யாருடையது? சரீரத்தில் நடக்கிற யுத்தம் எல்லாம் யாருடையது? குடும்பத்தில் நடக்கிற யுத்தம் எல்லாம் யாருடையது? ஆனா ஜெயம் என்னுடையது. ஜெயம் என்னுடையது. யுத்தம் அவருடையது, ஜெயம் என்னுடையது. அடுத்தது, சாத்தா எப்படிப்பட்ட போற தந்திரங்களை கொண்டு வந்தாலும், ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆயுதம், எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் இனிமே வாய்க்காதே போகும். ஏசு என்னோடு இருக்கிறாரு. நான் பிசாசை துரத்துவேன், பிசாசை அழிப்பேன். நீங்க தான் சொல்லணும், பிசாசை துரத்துவேன், பிசாசை அழிப்பேன். அப்ப வசமாக்குற வல்லமை வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா வசமாக்குற வல்லமை வந்தாலும் சரி, அழிக்க நினைக்கிற வல்லமை வந்தாலும் சரி, சமாதானத்தை கெடுக்கிற வல்லமை வந்தாலும் சரி, ஏசு என்னோட இருக்கிறார். ஏசு என்னோட இருக்கிறார். எனக்கு விரோதமா எழும்புற வல்லமை அது எல்லாத்தையும் அவர் கலங்க பண்ணுவார். நான் கலங்க மாட்டேன், நான் கலங்கவே மாட்டேன். எனக்கு விரோதமா வரவன் எப்படி போறான் வீட்டுக்கு? செத்த முகமா போவான். ஏசு எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். நான் இனி என்ன பண்ண மாட்டேன்? பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஏன்னா இயேசு பிறந்த போதும் சரி, பிறக்கத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட முதல் வார்த்தையே பயப்படாது. இந்த பயப்படாதேன்ற வார்த்தையை நீங்க பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரியத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தான் பிறந்த அன்னைக்கு கொண்டாட வந்தவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயமா பயப்படாதீங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியத்தை பார்த்து பயப்படாதீங்க. இப்ப அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற கொல்லிகளை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்திருக்கிற ராட்சச மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட சாத்தானின் ஆயுதங்களை பார்த்து பயப்படாதீங்க, தந்திரங்களை பார்த்து பயப்படாதீங்க. எல்லாத்தையும் ஓட விட போறீங்க. இந்த வருஷம் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? ஜெயமா மாற்ற போறீங்க. ஏன்னா யார் பிறந்திருக்கிறது? இம்மானுவேலா, இயேசு என்னோட பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகுதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் நிறைய பேரோட முகத்துல நான் சொன்ன பாயிண்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல. அதனால இம்மானுவேல், இயேசு என்னோட இருக்கிறார். நான் என்ன பண்ண போறேன்? ஜெயம் என்னுடையது, யுத்தம் அவருடையது. நம் கண்களை மூடி ஜபிப்போம், கண்களை மூடி ஜபிப்போம். இதே போல என்ன பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அடுத்தது சொல்ல போறேன். எனக்கும் இயேசுக்கும் என்ன உறவு, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. 2026 நிறைய உறவை என்ன பண்ணுங்க? பெருசாக்கிட்டே போவீங்க. அதில் கண்களை மூடி செபிப்போம். இயேசு பிறந்திருக்கிறார். இந்த நாள் ஆண்டவரே, இம்மானுவேல் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று பேசி இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதாவே அதற்காக நன்றி. பிறந்த நாள்ல ஆண்டவர் இந்த நற்செய்திக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி, பயப்படாத,
எதை பார்த்தோம் நீ பயப்படாத, உன் வியாதியை பார்த்து பயப்படாத, உன் தரித்திரத்தை பார்த்து பயப்படாத, பொல்லாத மனிதர்கள் சுற்றி இருக்காங்க அதை பத்தி பயப்படாத, உன்னை பேசுறவங்களை பத்தி பயப்படாத. உன் இருதயம் தோலை வேண்டாம், உன் இருதயம் கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன். உன் யுத்தம் என்னுடைய யுத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் நான் முறித்து போடுவேன். உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற யுத்தத்துக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன். அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா ராட்சச பிறவைகள் இருந்தாலும், அழிக்க முடியாத வல்லமைகள் இருந்தாலும், அதை நீ துரத்த போற இயேசுவின் நாமத்தினால, அதை நீ அழிக்க போற இயேசுவின் நாமத்தினால, உனக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பி வந்தாலும் சரி, அது செத்த முகமா போகும். ஏன்னா இம்மானுவேல் இயேசு நான் உன் கூட இருக்கு. இம்மானுவேலாக என்ன இயேசு நான் உன்னோட இருக்கிறேன். இனி நீ வியாதியை பார்த்து பயப்படாத, உன் எதிர்காலத்தை பார்த்து பயப்படாத, உன் தரித்திரத்தை பார்த்து பயப்படாத, உன் பிள்ளைங்களை பார்த்து பயப்படாத. என்ன நடக்குமோ, எப்படியா போய் முடியுமோ, இது எங்க போய் நிற்குமோ, பயப்படாத. இம்மானுவேல் இயேசு என்னோடு இருக்கிறார். சேனையின் கர்த்தராய் இருக்கிறார், துணை நிற்கிறார், வியாதியை கட்டுகிறவராய் இருக்கிறார், தரித்திரத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இயேசுவை மகிமைப்படுத்து, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும். நாள வந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இம்மானுவேல் இயேசு என்னோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார் நம்பிக்கை உண்டாயிருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.